தற்போதைய அண்மை செய்தி நாங்குநேரியில் இரட்டை கொலை நடந்த பெரும்பத்து கிராமத்தில் முதியவர்கள் தபால் வாக்களிக்க மறுப்பு தெரிவித்துள்ளனர். பெரும்பத்து கிராமத்தில் தபால் வாக்கு சேகரிக்க வந்த தேர்தல் அதிகாரிகளை திருப்பி அனுப்பிய முதியவர்கள் பெரும்பத்து கிராமத்தில் முதியவர்கள் தபால் வாக்களிக்க மறுப்பு தெரிவித்துள்ளனர். இரட்டை கொலை சம்பவத்திற்கு நீதி கிடைக்கும் வரை வாக்களிக்கப் போவதில்லை என்று முதியவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம். செல்வராஜ், நீதி கிடைக்கும் வரை வாக்கு இல்லை என்று அங்குள்ள முதியவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள பெரும்பத்து கிராமத்தில் தபால் வாக்குகளை செலுத்த வந்த தேர்தல் அதிகாரிகளை முதியவர்கள் ஏமாற்றியதுடன் திருப்பி அனுப்பி வைத்த சம்பவம் என்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் நடைபெற்ற இரட்டை கொலை வழக்கில் முறையாக நீதி கோயும் அக்கிராமத்தில் உள்ள தேர்தலை புறக்கணிப்பதாக தொடர்ந்து அவங்க அறிவித்து வந்தார்கள். கடந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி பெரும்பத்து கிராமத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர்கள் அங்கு நின்று கொண்டிருந்தவர் மீது பெட்ரோல் வெடிகுண்டு வீசியதோடு அருவாளால் தரமாரியாக விட்டதில் இந்த கொடூர தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தார்கள். நெல்சன் உள்ளிட்ட 5 பேர் படுகாயமடைந்தனர். இன்னும் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக நாங்குநேரி போலீசார் சிலரை மட்டும் கைது செய்துள்ளார்கள். அவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் அனைவரையும் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய நீதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் கிராம மக்கள் தொடர்ந்து தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் வருகின்ற தேர்தலை ஒட்டுமொத்தமாக தங்கள் புறக்கணித்து தங்களுடைய போராட்டம் என்பதை ஈடுபட்டுக் கொண்டு வருகிறது. பெரும்பத்து கிராமத்தில் உள்ள நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலை முற்றிலுமாக புறக்கணிப்பதாகவும் அங்குள்ள வாக்காளர்கள் அனைவருமே தெரிவித்துள்ளார்கள். மேலும் இந்த நிலையில் தபால் வாக்குகள் என்பது கடந்த சில தினங்களாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. தேர்தல் ஆணையத்தின் மூலமாக சிறப்பு ஏற்பாட்டில் உள்ள 85 வயதுக்கும் மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தபால் வாக்குப்பதிவு என்பது கடந்த சில நாட்களாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இதன்படி தேர்தல் அலுவலர்கள் போலீஸ் பாதுகாப்புடன் பெரும்பத்து கிராமத்தில் தபால் வாக்குகளை பெறுவதற்காக தகுதி பெற்ற 4 முதியவர்கள் இல்லத்திற்கு நேரடியாக சென்றனர். ஆனால் அங்கு உள்ள முதியவர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் எங்கள் கிராமத்திற்கு இழைக்கப்பட்ட அனுமதி இன்னும் முழுமையாக நீதி கிடைக்கப்படவில்லை என்பதால் எனவே நாங்கள் வாக்களிக்க போவதில்லை என ஒட்டுமொத்தமாக அந்த தபால் ஓட்டுகளை வாக்களிக்க மறுத்துள்ளனர். இதனால் ஏமாற்றத்துடன் அதிகாரிகள் திரும்பியுள்ளார்கள். இம்முதியவர்கள் தங்கள் முடிவில் பின்வாங்குவதில்லை எனவும் இதை அடுத்துக் கொண்டு வரப்பட்ட வாக்குப்பட்டியலில் தேர்தல் ஏமாற்றத்துடன் அந்த கிராமத்தில் இருந்து திரும்பி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். தேர்தல் நேரத்தில் ஒரு கிராமமே ஒட்டுமொத்தமாக முதியவர்கள் உள்ளிட்ட அனைவருமே ஒட்டுமொத்தமாக தேர்தலை புறக்கணித்து உள்ள சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செல்வராஜ், தகவல்களுக்கு நன்றி.